நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த 2021 வருடம் எப்படி இருக்கும்? உலகத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன? காட்டாற்று வெள்ளம் புரண்டு வருவது போல் திடீரென்று பல தீமைகள் உலகத்தை கவ்வி பிடிக்கும். வெள்ளம் வந்த பின்பு அணைகட்டும் விதமாய் பல முயற்சி செய்வார்கள். ஆனாலும் பல தேசங்களில் சேதம் வரும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. கடைசி நாட்களில் கொள்ளை நோய் பரவும், இயற்கை பேரழிவு உண்டாகும் என்று சொன்னபடி நடக்கிறது. தீர்க்கதரிசிகள் அதன் காலத்தையும் வரும் முன்னறிப்பையும் தான் சொல்ல முடியும். ஏற்கனவே கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் அடையாளங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. மனிதர்கள் மூலமாகவும் தேவனுடைய அனுமதியுடனும் பல தீமையான காரியங்கள் இனிமேலும் நடக்கும். பல கொடூர மரணங்கள் ஜனங்களை கவ்வி பிடிக்கும். திரளான மக்கள் மரிப்பதை பார்த்தேன். 2 பெரிய நாடுகள் பெரும் சேதம் உண்டாகும். 5 மாதம் 17 நாட்களில் உலகில் ஒரு பெரிய மாற்றம் தீமையும் உண்டாகும். புதுவிதமான வியாதியால் பலர் பாதிக்கப்படுவார்கள். விஞ்ஞான ரீதியிலும் பெரும் நஷ்டம் உண்டாகும். உலகில் 2 பெரும் தலைவர்கள் அகால மரணம் அடைவார்கள். காலநிலை மாறுபாடு பெரும் பாதிப்பை உண்டாக்கும். அணு ஆயுதங்கள், மறைமுகமான திட்டங்கள் மூலம் பல நாடுகள் பெரும் அழிவை சந்திக்கப் போகிறது. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது 10 மலைகள் சூழ்ந்த பெரிய நகரத்தை பார்த்தேன். அதில் இருந்து அலறலும் கூக்குரலும் கேட்டது. பெரும் அழிவை அது சந்திக்கும். ஆகாய மண்டலத்தில் மனிதர்கள் கண்டுபிடித்த திட்டங்கள் அவமாய் போவதை பார்த்தேன். 3 பெரும் நாடுகள் தன் நிலையில் இருந்து கீழே தள்ளப்படும். யுத்தத்தின் சத்தத்தை கேட்கிறது. ஒற்றை கொம்புடைய மனித தோற்றம் கொண்ட உருவம் பெரிய கருப்பு நிற வலையை உலகத்தில் விரித்தது. பலர் அதில் சிக்கி தவித்தார்கள். உலக பொருளாதார நிலை மோசமடையும். இயற்கையின் சீற்றத்தால் பல நாடுகள் சேதமடையும். அரசியலில் மாற்றங்கள் பல தேசங்களில் நடக்கும். குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றி தேசங்களை கெடுக்கும் அநேகர் பக்க வழியாக ஆட்சியை பிடித்த நாடுகளில் சட்டங்களை சீரழித்து மாற்றத்தை உண்டு பண்ணுவார்கள். உலக அதிசயத்தில் ஒன்றை தன்னில் கொண்ட நாட்டிலிருந்து பெரும் தீமை வரும். அது பல நாடுகளை பாதிக்கும். குறிப்பாக முதன்மை நிலையில் இருக்கும் நாடுகள் தள்ளாட தொடங்கும். அரசியல் தலைவர்கள் 2 பேர் மரிப்பார்கள். சினிமா துறையைச் சேர்ந்த பிரபலமான ஒருவர் இந்த வருடத்தில் மரிப்பார். புதிய நோய் தொற்றுக்கான மருந்து கண்டுபிடிப்பதில் மாற்றம் வரும். காலதாமதமாகும். அதர்மம் தலை தூக்கிய காரணத்தினால் தேசங்களில் தேவகோபம் வரும். 9வது மாதம் 18ஆம் நாட்களில் மருத்துவத்துறையிலும் விஞ்ஞானத்துறையிலும் பெரும் மாற்றம் உண்டாகும். புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும். வானவெளியில் பெரும் இழப்பு உண்டாகும். வெள்ளம் உயர்ந்து பல தேசங்களை மோதியடிப்பதை பார்த்தேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். மேலும் நான் கண்டு கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் பிரமிப்படையும்படி மாயையாய் கட்டியிருந்த ஒரு பெரும் கட்டிடம் அல்லது சிலை, எந்த மனிதனால் உடைக்க முடியாது என்று கர்வம் கொண்ட அதை கட்டிய ஒருவன் தேசங்களில் கொடுமையான சட்டங்களை போட்டு அந்த சிலையை கட்டி அந்த பிம்பத்தை உண்டாக்கி அந்த மனிதன் கொடுமையான சட்டங்களை இந்த தேசத்திலே போட்டு ஜனங்களை வாதித்து கொண்டிருந்தான். அவன் கட்டின பொய் மாயையை ஜனங்கள் கண்டு பயந்து கொண்டிருந்த பொழுது கைகளால் பெயர்க்கப்படாத கல்லொன்று வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்து போட்டது. கரடிபோன் அந்த உருவம் சிறைப்படுத்தப்பட்டு அழிந்தது. அதை இயக்கினவனும் கட்டினவனும் அதோடு கூட காணாமல் போவார்கள். ஞானமர்கள் சிந்தித்து கொள்ளட்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொய் பிம்பத்தை உண்டாக்கி நாட்டை சீரழித்து சட்டங்களை போட்டு அழித்து இதோ ஜனங்கள் மத்தியிலே பெரிய பிம்பமாக காட்சி அளித்த சத்துருவை கர்த்தர் நிலகுலைய வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானமுள்ளவர்கள் சிந்தித்துக் கொள்ளட்டும். கர்த்தர் சர்வாதிகாரிகள் மேல் தன்னுடைய வாளை நீட்டுவார். மாய பிம்பங்கள் காணாமல் போகும். பல நாடுகளில் பொருளாதார பற்றாக்குறை உண்டாகும். பஞ்சம் வரும். 4 முறை இந்த உலகம் அசைக்கப்படும்படி பெரு சேதம் உண்டாகும். புதிய சட்டங்கள், கொள்ளை நோயினால் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். உலகில் சமாதானம் எடுக்கப்படும். என்றாலும் ஒரு சில நாடுகளில் தன்னுடைய கையை கர்த்தர் வைத்து பாதுகாப்பார். கடல் சூழ்ந்த தேசம் பெரும் சேதத்தை சந்திக்கும். வெள்ளம் புரண்டு வந்து தரையை நக்கி போட்டது. சேதம் வராமல் ஜெபிப்போம்.
3 விமான விபத்துக்கள் பெருமளவில் நடக்கும். ஜனங்கள் பல நாடுகளில் அங்கும் இங்கும் அலைய தொடங்குவார்கள். 11வது மாதம் 8 நாட்கள் வரை பல வித பீதி சேதங்கள், புயல் சேதங்கள் மாறி மாறி வரும். மதவெறியர்கள் கூடி சதி ஆலோசனை செய்து நிறைவேற்றுவார்கள். என்றாலும் கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போடுவார். சபைகள் விசுவாசத்திற்காக போராடும் காலம் வந்திருக்கிறது. ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக உறுதியாய் போராட வேண்டும். வாதை, திகில், இயற்கை சீற்றம் இவற்றின் மத்தியில் தேவன் தன் ஜனங்களுக்கென்று நீதியை வைத்திருக்கிறார். பூகம்பத்தினால் பெருமழை உண்டாகும். ஒரே இடத்தில் பிணக்குவியலை பார்த்தேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். கடந்த நாட்களில் உலகத்துக்கு சேதம் வந்தது எப்படி அந்த சேதம், அந்த வாதை எப்படி வந்தது உலகத்துக்கு என்பது இந்த வருடத்தில் தெரிய வரும். கைகளை தட்டி மறைமுகமான எதிரிகள் பிடிக்கப்படுவார்கள். அடுத்து அமெரிக்கா எப்படி இருக்கும்? அரசியல் குழப்பம் உண்டாகும். தலைமைக்கு பிரச்சனை, ஆபத்து வரும். ஒரு பெரிய சீர்குலைவை இந்த தேசம் சந்திக்க போகிறது. போராட்டங்கள் வரும். ஒரு சில நாடுகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறது. 4 பெரும் இயற்கை பேரழிவு உண்டாகும். பொருளாதார ஏற்றம் மாற்றங்கள் ஏற்படும். மறுபடியும் தான் விருப்பம் போல் வாழ ஒரு கூட்டம் எழும்பும். சத்துரு தூண்டில் போட்டு அநேகரை தன் பக்கம் எழுப்பான். என்றாலும் தேவன் இந்த தேசத்தின் மீது 2 காரியங்களை அனுமதிப்பார். பெரும் திடீர் மாற்றங்களுக்கு மத்தியிலும் ஒருவித சமாதானத்தை தன் ஜனங்களுக்கு கட்டளையிடுவார். புகழ் பெற்றவர்கள் மறைய கண்டேன். ஆஸ்திரேலியா அரசியல் புதிய காரியங்கள் நடக்கும். 3 இயற்கை சேதங்கள் உண்டாகும். 9 மாதங்கள் 2 நாட்கள் இந்த தேசத்தில் நடக்கும். பிரிட்டன் பெரும் போராட்டமான வருடம் இந்த தேசத்திற்கு. இந்த வருடம் தேசத்திற்கு பெருமழிவும் சீர்குலைவும் உண்டாகும். வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு பிரச்சனை உண்டு. புதிய நோயினால் பெரும் பாதிப்பு உண்டு. புதிய சட்டங்கள் கொண்டு வரும். மறைமுக தாக்குதல்கள் ஒரு சில நாடுகள் மூலம் நடக்கும். புகழ்பெற்றவர் மரிப்பார். இந்தோனேஷியா ஜலம் பொங்கி தேசத்தை மூடி போட்டது. ஒரு யுத்தம் அந்த தேசத்துக்கு நேராக நடந்து வருகிறது. பெரும் அழிவுகளை சந்திக்கும். சேதம் வராமல் ஜெபிப்போம். ஜப்பான் குருவி கூட்டை கட்டுவது போல பல கட்டப்பட்ட பொருளாதாரம் நஷ்டமடைய தொடங்கும். பெரும் சேதத்தை சந்திக்கும். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். தலைமைக்கு பிரச்சனை உண்டு. ஜெர்மன் கர்த்தருடைய தீமை இந்த நாட்டின் இறங்கும். அரசியல் புது மாற்றம் செய்யும். பாதிப்புகளை சந்திக்கும். சைனா போன முறை சைனாவிலிருந்து தான் தீமை வரும். அங்கதான் விஷ நோய் ஆரம்பமாகும் என்று கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முகமூடி அணிந்து கொண்டு தன் உண்மை முகத்தை காட்டாமல் மறைமுகமான காரியங்களை செய்யும். பொருளாதாரத்தின் முதன்மை இடத்திற்கு வர முயற்சிக்கும். 3 நாடுகளுடன் மோதுவதற்கு ஆயத்தமாகிறது. புதிய கண்டுபிடிப்புகளை கண்டு பிடிக்கும். ஆகாய வெளியிலும் விஞ்ஞான ரீதியிலும் பெரும் காரியங்களை செய்யும். மறைந்து தாக்கும் மிருகத்தை போல பல காரியங்களை செய்ய போகிறது. எல்லைகளில் பதற்றத்தை உண்டாக்கும். என்றாலும் தேவனுடைய சத்தம் அந்த தேசத்தில் ஒலிப்பதை பார்த்தேன். பெரும் மாறுதல் உண்டாகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இஸ்ரேல் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. தன் தேசத்தை சுத்தம் பண்ணும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிரிகள் பலத்து எதிர்த்து நிற்பார்கள். என்றாலும் தேவனுடைய நகரம் காக்கப்படும். புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். அரசியல் மாற்றம் உண்டு. மேன்மை வர ஜெபிப்போம். ரோம் தேசமெங்கும் ஒரு விதமான பயம் உண்டாகும். அஸ்திபாரங்கள் பெயர்க்கப்பட்டு புதிய கட்டுமானம் நடக்க தொடங்கும். கர்த்தர் புது மாற்றத்தை கொண்டு வருவார். நாற்காலிகள் இழப்பை சந்திக்கும். 2004 ஆண்டவர் ரோமை குறித்து சொன்னார். இப்பொழுது 2 ஜான் பால் மரிப்பதை சொன்னார். அடுத்து இருந்த பெனடிக்ட் 16 பெனடிக்ட் தானே, அந்த போப் இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னார் நாற்காலிகள் பிடுங்கப்படும்னு. சரித்திரத்திலேயே கத்தோலிக்க திருச்சபடி சரித்திரத்திலே ஒரு போப் ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு போப் வருவது அதான் முதல் முறை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் இறங்கிவிட்டு வேறொரு போப்பை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சொல்வது அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இலங்கை புதிய கொள்கைகளை கொண்டு வரும். தன் புதிய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு புதிய திட்டங்களை தீட்டும். 2 பெருமழிவு உண்டாகும். மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட் புதிய சட்டங்களை கொண்டு வரும். பெரும் திரளான காட்டு மிருகங்கள் தேசத்தில் புகுந்து சேதத்தை உண்டாக்கும். பெரும் சூறாவளி காற்று போன்று இயற்கை சீற்றம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து குடியேறுகளுக்கு பிரச்சனை உண்டு. நம்முடைய தேசம், நம்முடைய பாரத தேசம்
இந்திய தேசத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம், தேசத்தில் சமாதானம் இருக்காது, ஜனங்கள் சோர்ந்து போவார்கள், திடீரென்று 3 அழிவுகள் தேசத்தின் மீது வரும், புதிய சட்டங்கள் அரசியல் மாற்றங்கள் உண்டாகும், 6 மாநிலங்கள் நிலை தடுமாறும், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், ஆந்திரம், கேரளம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பெரும் சேதம் உண்டு, போராட்டங்கள் வெடிக்கும், அரசியல் குழப்பம், மாற்றம் வரும். தேசத்தில் மாய பிம்பத்தை உண்டாக்கி ஜனங்களை ஏமாற்றிய சத்ரு இந்த வருடத்தில் தன் பலனை இழப்பான். 2 பெரும் தலைவர்கள் மரிப்பார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது குரங்கை போல உருவமுடைய ஒருவன் மரத்துக்கு மரம் தாவி அந்த மரத்தில் உள்ள அத்தனை கனிகளையும் பூவோடும் பிஞ்சோடும் உலுப்பி மரத்தையும் பயிரையும் நாசப்படுத்தினதை கண்டேன். உயரத்திலிருந்து மின்னல் ஒன்று புறப்பட்டு வந்து அந்த உருவத்தை அழித்து போட்டது. இந்த வருடத்தில் மாயபிம்பம் தன் சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். மாயபிம்பம் தன் சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பம் உண்டாகும், மாற்றம் வரும். என்றாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுப்பார். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3 பெரும் நடக்கும். புகழ் பெற்ற பெண் ஒருவர் மரிப்பார். பொருளாதார நிலை மாறுபடும். பல நகரங்களில் போராட்டம் வெடிக்கும். 2 முறை தண்ணீர் புரண்டு வர கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். பல தலைவர்கள் காணாமல் போவார்கள். பெண் ஒருவர் வாளை ஓங்கி யுத்தத்திற்கு தயாராய் நிற்பதை பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஒரே இடத்தில் பல மரணங்கள், பிணங்கள் விழுந்தது. தேசத்தை கெடுத்த சத்ரு இந்த வருடத்தில் காணாமல் போவான். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து திருச்சபைகளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய திருச்சபை குறித்து சொன்ன பொழுது மிகவும் வேதனையினால் புலம்பினேன், அழுதேன். பல ஆண்டுகளாக அதற்காகத்தான் நான் அழுது ஜெபிப்பதே. திருச்சபைகள் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை பஞ்சத்தால் சபைகள் வெறுமையாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை பஞ்சத்தால் சபைகள் வெறுமையாயிருக்கும். பக்க வழியாய் நுழைந்து சபைகளை கெடுத்தவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்க தொடங்கி உள்ளார். மனிதனை மேன்மைப்படுத்தும் பலர் காணாமல் போவார்கள். சபைகளின் அருவருப்பை கர்த்தர் அகற்றி போட்டு தான் இரத்தம் சிந்திய சபையை மீட்டு வார்த்தையை பெற்று தேவனோடு நடக்கும் உத்தம மேய்ப்பர்கள் கையில் கொடுப்பார். சத்தியத்தை நம்பாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து போகும் ஒரு கூட்ட ஜனங்கள் மறுபடியும் கர்த்தருடைய அன்பால் இழுக்கப்படுவார்கள். என் ஜனங்கள் தாறுமாற நடத்தின கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களுக்கும் பிரத்யட்சமான பலன் கொடுத்து அவர்களை நிர்மூலம் பண்ணுவேன். சிங்கத்தின் வாய்ந்து அதன் இரையை பறிப்பது போல துருபதேச கள்ளர்களின் கையில் இருந்து என் ஜனங்களை விடுதலையாக்குவேன். மேன்மையும் மகத்துவம் நான் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான் கையில் கொடுப்பேன். நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது உயரமான கண்மலையிலிருந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி போல தண்ணீர் புறப்பட்டு புதிய வாய்க்காலில் பாய்ந்தது. வாய்க்காலில் தண்ணீர் வறட்சியான நிலத்தை நோக்கி பாயும்படி அனுப்பப்பட்டது. வாய்க்காலில் இரு கரையிலும் நல்ல கனிதரும் மரங்கள் கனிகளோடு இருந்தன. கரடி போன்ற ஒரு உருவம் எழும்பி அந்த வாய்க்காலின் தண்ணீரை அசுத்தம் பண்ணி அந்த கனிதரும் மரங்களை உலுப்பியது. அதன் கனிகள் விழுந்து நாசமாயின. அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த மிருகத்தை கட்ட யாரும் இல்லையா என்று ஒரு அசரீரி சப்தம் கேட்பதற்கு கேட்டேன். கூக்குரலிடுவதை கேட்டேன். வெண்வஸ்திரம் தரித்து முக்காடிட்டு கொண்டிருந்த 2 ஸ்திரீகள் அங்கே நின்றார்கள். வானிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவனை பிடித்து கட்டுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அந்த பெண்கள் 2 பேரும் ஒரு சங்கிலியால் அந்த கரடி போன்ற உருவத்தை கட்டி குகைக்குள் தள்ளி முத்திரையிட்டார்கள். மீட்கப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்தமாக்கப்பட்ட சபைகளே அந்த 2 ஸ்திரீகளும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாய்க்கால்களில் சுத்தமாக்கப்பட்டது. பின்பு மரங்களுக்கு சேதம் உண்டாகவில்லை. கலப்பு உபதேசம், இனி கனி கொடாத வாழ்க்கை, பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை அசுத்தப்படுத்த சில கள்ளர்கள் கையில் இருந்து என் சபையை விடுவிப்பேன், என் ஆவியானவரின் ஆளுகைக்கு என் சபையை கொடுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து உங்களுக்கு தான் ராயல் கிஃப்ட், ராஜரீக வெகுமதி. யாருக்கு? விசுவாசிகளுக்கு எப்பொழுதும் வைத்திருப்பார். போன வருஷமும் சொன்னார், அதுபடி காத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொன்னாலும் அந்த கடைசி நிமிஷத்தில் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். விசுவாசிகள் உங்களுக்கு எப்படி எழுதி கொள்ளலாம் அல்லது மொபைலில் யூஸ்வல். விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ?
நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை மீட்க கூடுமோ? என்றாலும் நான் உங்களை மீட்டு சத்துருவின் கைக்கு தப்புவிப்பேன். சேனைகளின் தேவனுடைய கரம் உங்களோடு பாதுகாப்பாயிருக்கும். உலகம் முழுவதும் திகிலும் பயமும் உண்டாகும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை அக்னி மதிலாயிருந்து காப்பேன். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி நான் நிரப்புவேன். பஞ்சகாலத்தில் நீதிமான்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். எங்கும் பஞ்சம் நிலவி இருக்கும். என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள். சேதம் உங்கள் வீட்டு வாசல் வரை வந்து கடந்து செல்லும், உங்களை சேதப்படுத்தாது. இந்த வருடம் 6 மாதம் 16 நாட்களில் என் ஜனங்களின் கூக்குலை கேட்டு அவர்கள் தலையில் அவர்கள் விரும்பும் ஆசீர்வாதத்தை வைப்பேன். என் ஜனங்களை சுற்றிலும் என் கரத்தை நீட்டி பாதுகாப்பேன். தீமை விலகும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் ஆலயமாகிய உங்களை மகிமையினால் நிரப்புவேன். நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா அப்படியே முழங்கால் படி விடுவோமா? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மகளே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆவி நிறைந்தே நன்றி பட்டு சொல்லிக் கொண்டே இருங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சொல்ல மகளே, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்ப போகிறது. ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனி மனிதனையும் தேவனுடைய அக்கினி நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும்
பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. விலரண்டே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உம்மால் தானே உயிர் வாழ்கிறேன், உமக்கே ஆராதனை. உம்மால் எல்லாம் கூடுமையா, என்னால் ஒன்றும் இல்லை. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கைகளை தட்டு, கைகளை தட்டு, ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இந்த 2021 வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் உயிரோடு உள்ள உம்மை துதிக்கவும் எங்களுக்கு ஜீவனும் சுகமும் கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாபங்கள் பயந்த நாட்களுக்கு சரியாய், துன்பப்பட்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியால் நிரப்பும், சந்தோஷத்தால் நிரப்பும். வியாதிகளை சபிக்கிறேன், வேலையற்றவர்களுக்கு வேலையை தாரும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும், திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில். படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிற மக்களை கிருபையை ஆசீர்வதியும். நீ சுமதை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து அனுப்பும். ஐயனே, எங்கள் திருச்சபை போதகர் அம்மா, பிள்ளைகள், மூப்பர்கள், இந்த திருச்சபை ஆசீர்வதியும். இதற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். வலது பக்கம் இடது பக்கம் எல்லை விசாரமாகட்டும். 2021 என் பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பஞ்சகாலத்தில் நீதிமான்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆகட்டும். மகிமையின் கரம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதி. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதிகரமை செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். ஆசீர்வாதத்திலும் தொடர்ந்து கர்த்தர் இயேசு ரத்தங்களை பூசிக் கொள்கிறோம். இப்பொழுதும் இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபம் முடிந்து பிரார்த்தனை முடிந்து என் பிள்ளைகள் வீட்டுக்கு திரும்புவார்கள். வீட்டு வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காய் கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.